ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும் போதும் ஆண்டவர் அதை எப்படி பார்க்கிறார், அல்லது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது முக்கியமா அவருடைய மனதுல என்ன காரியம் வருது அப்படி நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் நம்மை எப்படி பார்க்கிறார் என்றால், என்னுடைய பிள்ளை அவனுடைய அல்லது அவளுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். நாம செய்ய வேண்டிய வேலையை கர்த்தர் செய்யவே மாட்டார். பின் பகுதியில் நம்ம பார்க்கிறோம், God will not do what he has assigned me to do. எனக்கு நியமிக்கப்பட்ட கிரியையை கர்த்தர் என்ன செய்ய போறதில்ல. இந்த பூமியில அவர் என்னை ஒரு வீரனாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுவாங்க, சுதந்திரித்து கொள்ளுவார்கள். சோம்பலாக இருக்கிறவங்களால என்ன பண்ண முடியாது. கர்த்தர் நமக்காக நித்தியத்துல வைத்திருக்கிற எதையுமே சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை கோழைகளுக்கு அல்ல, ஆனா யாருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு. ஏனென்றால் அவர் ஜெயம் கொள்ளுகிறவர்களுடைய தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மாம்சத்திற்கும் ஆவிக்கும் என்ன இருக்குது? போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? பரிசுத்த ஆவியின் பலத்தினால மாம்சத்தை என்ன பண்ண வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். அவங்க தான் ஜெயம் பெறுகிறவர்கள். என்னுடைய பிள்ளைக்கு நான் சிங்காசனத்தை என்ன பண்ணிருக்கேன்? வைத்திருக்கிறேன். என்னோட கூட சேர்ந்து நித்திய ராஜ்யத்துல, அசைவில்லாத ராஜ்யத்துல, அங்க கோழைகளுக்கு இடம் கிடையாது. Eternity doesn't have a place for covered people. யாருக்கு இடம் கிடையாது? கோழைகளுக்கு இடம் கிடையாது. என்னை குறித்த உண்மையை வெளிப்படையாக என்னால பேச முடியுதா? அட்லீஸ்ட் ஒரு 1-2 பேர்கிட்டயாவது பேசி என்னால இந்த பகுதியில செட் ரைட் ஆக முடியல, எனக்காக என்னை கொஞ்சம் தாங்குங்க, என்னை கொஞ்சம் புடிங்க, தூக்கி புடிங்க, எனக்காக இந்த பகுதிக்காக ஜெபம் பண்ணுங்க. 1-2 பேர்கிட்டயாவது என்னுடைய வாழ்க்கையை குறித்த சத்தியத்தை, உண்மையை சொல்லி நானாக இருக்க முடியுதா? அவருடைய நீதியை எனக்கு தர்றதுக்கு முன்னால நான் எந்த இடத்துல இருந்தேங்கிறத மறக்காம இருக்கும் போதுதான் கிறிஸ்து என்னுடைய நீதி என்று சொல்லி நீதியின் ஆயுதத்தை என்னால தரித்து கொள்ள முடியும். என்றைக்கு என்னுடைய நீதினால என்று சொல்லி நான் நினைச்சிட்டேன் அப்படின்னா என்னால என்ன பண்ண முடியாது? நீதியின் ஆயுதத்தை தரிக்க முடியாது. ஆண்டவர் என்னை பார்த்து சொல்றாருன்னு வச்சுக்கோமே, அது பாஸ்டர் என்னை பார்த்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க ஒரு செய்தியை தான் கொடுக்கணும், செய்தியை மாற்றக்கூடாதுன்னு ஒருத்தங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இதை தான் சொல்லுவேன். ஒருத்தங்க சொல்றாங்க, பாஸ்டர் என்னை பார்த்து சொல்றாங்க, ஒவ்வொரு வாரமும் நீங்க என்னதான் கொடுக்கணும்? ஒரே செய்தி தான் கொடுக்கணும், செய்தியை மாற்றவே கூடாது, மற்றவங்களும் தூங்கினாலும் பரவாயில்ல, ஒரே செய்தி தான் கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நான் பேசுவேன்.